சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உயிர்த்தெழுதலில் முதலாம் உயிர்த்தெழுதல் என்று ஒன்றிருக்கிறது என்று வெளிப்படுத்தல் ஆகமம் 20ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முதலாம் உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இருந்தால் கண்டிப்பாக 2ஆம் உயிர்த்தெழுதல் என்று ஒன்று இருக்க வேண்டும். அதனால்தான் அதை முதலாம் உயிர்த்தெழுதல் என்று சொல்றாங்க. முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுகின்றவர்கள் 1000 வருடம் அரசாட்சி செய்வார்கள் என்று வெளிப்படுத்தல் அதே அதிகாரத்திலே 4ஆம் வசனம் 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்கு பெற்றவர்கள் 1000 ஆண்டுகள் அரசாட்சி செய்வார்கள். அந்த 1000 ஆண்டு முடியும் அளவும் மரணமடைந்த மற்றவர்கள் உயிர்த்தெழவில்லை என்று வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்ன அர்த்தம்? 1000 ஆண்டு அரசாட்சி ஆரம்பமாகும் பொழுது முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கும். 1000 ஆண்டு அரசாட்சி முடியும் பொழுது 2ஆம் உயிர்த்தெழுதல் நடக்கும். இதுதான் அதனுடைய கருத்து. ஆனால் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியிலே அமெரிக்காவில் வாழ்ந்த சார்லஸ் டேஸ் ரஸ்ஸல் என்பவர் மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை என்ற வாக்கியம் ஆரம்ப கால சுவடிகளில், அதாவது மிக பழமையான சுவடிகளில் கிடையாது. எனவே இது பின்னர் சேர்க்கப்பட்ட வசனம் என்று கூறுகிறார். அவர் அதற்கு ஒரே முக்கிய ஆதாரமாக காட்டுவது 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சினையாட்டிக் மேனுஸ்கிரிப்ட்ஸ், அதாவது சினையாட்டிக் சுவடிகள். சினையாட்டிக் சுவடிகளில் இந்த வாக்கியம் இல்லை என்று அவர் கூறுகிறார். அது உண்மைதான். அந்த சினையாட்டிக் சுவடிகளில் அந்த வாக்கியம் இல்லை. நமக்கு கிடைக்கப்பட்ட சுவடிகளிலே மிகவும் பழமையானது அந்த சினையாட்டிக் மேனுஸ்கிரிப்ட் தான். அது 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தது. ஆனால் 5ஆம் நூற்றாண்டை சார்ந்த அலெக்சாண்ட்ரியன் மேனுஸ்கிரிப்ட் சுவடிகளிலே அந்த வாக்கியம் இருக்கிறது. 4ஆம் நூற்றாண்டை சார்ந்த சினையாட்டிக் சுவடிகளில் இல்லை என்பதால் மட்டுமே அந்த வாக்கியம் பின்னர் புகுத்தப்பட்டது என்று ஒரு முடிவுக்கு நாம் கண்டிப்பாக வந்துவிட முடியாது. அதாவது பழமையான சுவடிகளிலே இல்லை என்றாலும் கூட அதுக்கு முன்பாக உள்ள கிறிஸ்தவ எழுத்தாளர்களுடைய எழுத்து படைப்புகளிலே அது இருக்கின்றதா என்று நாம் ஆராய வேண்டும். கிபி 260 அதாவது 3ஆம் நூற்றாண்டிலே விக்டோரியனஸ் ஆஃப் பெட்டோ என்பவர் எழுதிய ரெவல்யூஷனுக்கான கமெண்ட்ரி புக்ல வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துக்கான கமெண்ட்ரியும் அது முழுமையாக இடம்பெற்றிருக்கிறது. அவர் வெளிப்படுத்தல் புத்தகத்துக்கு கமெண்ட்ரி எழுதியிருக்கிறார். அந்த கமெண்ட்ரியிலே இந்த வசனமும் முழுமையாக இருக்கிறது. அவர் ரசல் அவர்கள் நீக்கப்பட்டது என்று சொல்ல அந்த வாக்கியமும் முழுமையாக அதில் இருக்கின்றது. அதற்கும் அவர் கமெண்ட்ரி எழுதியிருக்கிறார். இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? 3ஆம் நூற்றாண்டு காலத்திலேயே, அதாவது கிபி 260 அந்த வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமானது அந்த முழு வாக்கியமும் அந்த பழமையான சுவடிகளிலே இருந்திருக்கின்றது என்பது உறுதியாகின்றது. இப்போ சினையாட்டிக்கு முன்னர் உள்ள சுவடிகளிலே அது இன்றைக்கு நமக்கு கிடைக்கப்படவில்லை. ஆனால் அதுக்கு முன்பாக உள்ள சுவடிகளிலேயே அந்த வாக்கியம் இருந்திருக்கிறது. அதனால சினையாட்டிகளே இல்லை என்பதனால், நமக்கு கிடைக்கப்பட்ட பழமையான சுவடிகளிலே அது இல்லை என்பதனால் அது பின்னர் சேர்க்கப்பட்ட வசனம் என்று சொல்வது அபத்தமான கருத்தாகும். இந்த விக்டோரியனஸ் காலத்துக்கு முன்பாகவே, அதாவது 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்பாகவே, இன்னும் சொல்ல போனா 2ஆம் நூற்றாண்டிலே இந்த வாக்கியம் வேதாகமத்தில் இருந்ததற்கு என்பதற்கு ஒரு ஆதாரத்தை நாம் இப்போது பார்ப்போம். கிபி 180 இரேனியஸ் என்பவர் எழுதிய அகைன்ஸ்ட் ஹெர்சிஸ் என்ற புத்தகத்திலே சாப்டர் 30 35ஆம் சாப்டருக்குள்ளே இந்த காரியங்களை குறித்து, வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தை குறித்து அவர் விரிவாக எழுதியிருக்கிறார். அதிலே அவர் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய முழு வாக்கியத்தையும் பயன்படுத்தி அதை அடிப்படையாக கொண்டு அந்த காரியங்களை எல்லாம் தொகுத்து எழுதியிருக்கிறார். அதுல என்ன சொல்றாருன்னா, முதலிலே நீதிமான்களின் உயிர்த்தெழுதல் நடக்கும், அப்புறம் 1000 வருட அரசாட்சி நடக்கும், அடுத்ததாக இறுதியான நியாய தீர்ப்புக்காக மரித்த மற்றவர்கள் உயிர்த்தெழுந்து வருவார்கள் என்று 1000 வருட அரசாட்சிக்கு பிறகுதான் மற்றவர்களுடைய உயிர்த்தெழுதல் என்று அதில் தெளிவாக எழுதியிருக்கிறார். இதன் மூலம் 1000 வருட அரசாட்சிக்கு பிறகுதான் 2ஆம் உயிர்த்தெழுதல் என்ற வாக்கியமானது 2ஆம் நூற்றாண்டிலேயே இருந்திருக்கின்றது என்பது நமக்கு இன்னும் உறுதியாகின்றது. 2ஆம் நூற்றாண்டிலேயே இருந்தது என்பதற்காக மட்டும் அது சரியான வசனம்தான் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டாம். வெளிப்படுத்தல் 20:5 ஆனது
அந்த அதிகாரத்தின் மற்ற வசனங்களோடு ஒத்துப் போகிறதா, இணக்கமாக இருக்கின்றதா என்றும் கூட நாம் ஆராய்ந்து பார்த்து விடுவோம். 1000 ஆண்டு முடிந்த பொழுது என்ன நடக்கும் என்பது 7ஆம் வசனத்திலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. 1000 வருஷம் முடியும் பொழுது என்று அது ஆரம்பிக்கின்றதே, அதன் மூலமாகவே நாம் அதை உறுதி செய்து கொள்ளலாம். 1000 ஆண்டு முடியும் பொழுது சாத்தான் முதலில் விடுதலையாவான் என்று 7ஆம் வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது. விடுவிக்கப்பட்ட சாத்தான் என்ன செய்வான் என்பது குறித்து 8 முதல் 10 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கோகு மாகோகுவை வஞ்சித்து கோகு மாகோகு தலைமையிலே உலகிலுள்ள அத்தனை புறஜாதி நாடுகளையும் பிரியமான நகரமாகிய இஸ்ரேலுக்கு எதிராக கூட்டிக் கொண்டு வருவான். அப்படி வரும் நாடுகளை தேவன் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அழித்து போடுவார். அடுத்ததாக அவர் சாத்தானையும் அழித்து போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 11ஆம் வசனத்திலே வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு ஆரம்பிக்கின்றது. ஆம் சகோதரர்களே, சாத்தான் அழிக்கப்பட்ட பிறகுதான் நியாய தீர்ப்பு என்பதை இந்த வசனம் தெளிவாக விளக்குகிறது. அதே 11ஆம் வசனத்திலே வானமும் பூமியும் அகன்று போயின என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது இருக்கிற வானமும் பூமியும் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனத்தை நாம் இதோடு இணைத்து பார்க்க வேண்டும். முதலாம் உலகமானது ஜலத்தினால் அழிக்கப்பட்டது, 2ஆம் உலகமானது அக்கினியினால் அழிக்கப்படும் என்று இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. இப்ப 2ஆம் உலகமே நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புறஜாதி உலகம். ஏன் புறஜாதி உலகம் சொல்லப்படுகிறது? இந்த உலகத்தை தேவன் புறஜாதிகளுக்கு ஒப்பு கொடுத்திருப்பதால், புறஜாதிகள் ஆளும்படி ஒப்பு கொடுத்திருப்பதால் வேதமானது இதை புறஜாதி உலகம் என்று அழைக்கிறது. புறஜாதி உலகம் இருக்கும் வரைக்கும் எருசலேம் புறஜாதிகளால் மிதிக்கப்படும் என்று லூக்கா 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தான் கோகு மாகோகு தலைமையிலே மொத்த புறஜாதிகளையும் இஸ்ரேலுக்கு எதிராக கூட்டி வரும் பொழுது புறஜாதி காலமானது, அதாவது புறஜாதி உலகமானது முடிவடைந்திருக்கும். எனவேதான் கோகு தலைமையிலான புறஜாதிகளை எருசலேமை மிதிக்க தேவன் அனுமதிக்க மாட்டார். அதனால்தான் தேவன் இஸ்ரேலுக்காக யுத்தம் செய்து கோகு மாகோகு தலைமையில இஸ்ரேலுக்கு எதிராக வந்த மொத்த புறஜாதிகளையும் வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அழித்து போடுகிறார். 2ஆம் உலகமாகிய அந்த புறஜாதி உலகமானது வானம் பூமி என்று 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதை நாம் சொல்லர்த்தமான வானம் பூமி என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. வானம் என்பது புறஜாதி தேசங்களை ஆளக்கூடிய வகுப்பார், ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்திலே இருக்கக்கூடிய பிரதமர்கள், அரசாங்கங்களை அது குறிக்கக்கூடியதாக இருக்கும். பூமி என்பது அந்த ஆளும் வர்க்கத்தாரால் ஆளப்படக்கூடிய புறஜாதி ஜனங்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்ப வானம் அகன்று போகும் என்றால் ஆளும் வர்க்கம் இல்லாமல் போகும் என்று அர்த்தம். ஒரு தேசத்திலே ஆளும் வர்க்கம் இல்லாமல் போனால் என்ன ஆகும்? சட்டம் ஒழுங்கு இருக்காது இல்லையா? தடி எடுத்தவன்லாம் தண்டல்கரன் சொல்வார்கள். அதே போல சட்டம் ஒழுங்கு இல்லாமல் போகும். ஆமாம் சகோதரர்களே, ஆளும் வர்க்கம் இல்லாமல் போதல் தான் வானம் அகன்று போதல். புறஜாதிகளுக்கான ஒழுங்குகள் யாவும் இல்லாமல் போதல் தான் பூமி அகன்று போதல். வானமும் பூமியும் அகன்று போதலானது அடுத்து வர இருக்கக்கூடிய 3ஆம் உலகத்தின் நீதி வாசமாய் இருக்கக்கூடிய புதிய வானம் புதிய பூமிக்கான ஒரு ஆரம்பமாகும். அடுத்ததாக 12 முதல் 15 வசனங்களிலே நியாய தீர்ப்பானது எப்படி படிப்படியாக நிறைவேற்றப்படுகின்றது என்பதை கூறும் வசனங்களாக அது இருக்கின்றது. அங்கே 2ஆம் உயிர்த்தெழுதலின் வரிசை, ஒரு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரிசைப்படி ஒவ்வொருவனும் உயிர்த்தெழுந்து வந்து அவனவன் தன் கிரியைக்கு தக்க பலனை பெறுவான் என்று அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உயிர்த்தெழுதலின் வரிசையை குறித்து நாம் அடுத்த வீடியோவிலே விரிவாக பார்ப்போம். 7ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்குமான காரியங்கள் யாவும் 1000 ஆண்டு அரசாட்சிக்கு பிறகு நடக்கக்கூடிய காரியம் என்று நம் வேதம் நமக்கு போதிக்கிறது. இந்த புரிதலோடு இப்பொழுது வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 1000 ஆண்டு முடிவடைந்த பிறகு மரித்த மற்றவர்கள் நியாய தீர்ப்புக்காக எழுந்து வருகிறார்கள் என்பது ஒரு பொருத்தமான வாக்கியமாகத்தான் அங்கே இருக்கிறது. எனவே இதை யாரும் திணிக்கப்பட்ட வசனம் என்று கூறாதிருப்பானாக.
ஆனாலும் பல வேதாகமங்களில் அந்த வாக்கியமானது நீக்கப்பட்டிருக்கிறது. பல வேதாகமங்களில் அடைப்புக்குறிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட காரியமானது வெளிப்படுத்தல் என்ற தீர்க்கதரிசன புத்தகத்திலிருந்து வசனங்களை எடுத்து போடக்கூடிய காரியமாகும். அப்படி வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய வசனத்தை இல்லை என்று எடுத்து போட்டால் என்ன ஆகும்? இது குறித்து வெளிப்படுத்தல் 22:19 சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்கள். ஒருவன் இந்த தீர்க்கதரிசன புத்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புத்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புத்தகத்திலே எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். ஜீவ புத்தகத்திலிருந்து ஒருவனுடைய பெயரை எடுத்து போடுதல் என்றால் என்ன அர்த்தம் என்று தெரியுமா? இரண்டாம் மரணத்திலே அவன் பங்கடைவான் என்று அர்த்தம். ஆமாம் சகோதரர்களே, வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை இல்லை என்று கூறுவதானது இரண்டாம் மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்று நான் சொல்லவில்லை, இயேசு கூறுகிறார். வேதத்திலே வேற எந்த புத்தகத்துக்கும் இல்லாத எச்சரிக்கை இங்கு விசேஷமாக அந்த வெளிப்படுத்தல் புத்தகத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே சகோதரர்களே, இதை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும். நாம் இதுவரைக்கும் வெளிப்படுத்தல் 20:5 கூறப்பட்ட காரியமானது மூலச்சுவடிகளிலே இருக்கின்றதா என்பதை 2 காரியங்கள் கொண்டு ஆராய்ந்தோம். ஒன்று, செனேட்டிக் சுவடிகளுக்கு முன்பு அது இருந்ததா என்று ஆராய்ந்து பார்த்தோம். 3ஆம் நூற்றாண்டிலே விக்டோரியனஸ் என்பவருடைய கமெண்ட்ரியில் அது இருந்தது என்றும், 2ஆம் நூற்றாண்டிலே இறைனேஸ் என்பவருடைய எழுத்துக்களில் அது இருந்தது என்பதையும் பார்த்தோம். அதன் மூலம் சினேட்டிக் சுவடிகளுக்கு முன்னரே அந்த வாக்கியமானது ஒரிஜினலில் இருந்தது என்பதை உறுதிப்படுத்தினோம். அதே போல 2வதாக வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்துல 7 முதல் 15 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்த்ததிலே 1000 ஆண்டு அரசாட்சிக்கு பிறகு நடக்கக்கூடிய காரியங்கள் அதிலே ஒரு வரிசை கிரகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது தெரிகின்றது. அந்த வரிசையின் அடிப்படையிலும் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் உள்ள வாக்கியமானது ஒரிஜினல் தான், அது திணிக்கப்பட்டது அல்ல என்பதை நாம் உறுதி செய்தோம். அப்படி இருக்கும் பொழுது சார்லஸ் டி ரஸ்ஸல் என்பவர் அந்த வாக்கியம் பின்னர் திணிக்கப்பட்டது என்று போதிப்பதற்கு என்ன காரணம்? 1000 ஆண்டு அரசாட்சியில் சாத்தானை கட்டி வைத்து விட்டுதான் மனுக்குலத்துக்கான உயிர்த்தெழுதலும் மீட்பும் நடைபெறும் என்பது அவருடைய கொள்கை. அப்படி அவர் நம்பினார். ஆனால் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின் அந்த வாக்கியமானது அவருடைய டாக்டரினுக்கு நேர் மாறாக எதிராக இருந்தது. எனவே துணிகரமாக அதை தூக்கி போட்டு விட்டார். அதற்கு ஆதாரமாக பழைய சுவடிகளில் அந்த வாக்கியம் இல்லாமல் இருந்தது அவருக்கு வசதியாக போய்விட்டது. அதற்கு முன்னர் அந்த வாக்கியம் இருந்ததுக்கான ஆதாரத்தையும் அவர் தேட முயலவில்லை. அந்த அதிகாரத்தின் மற்ற வசனங்களுக்கு அது இணக்கமாக இருக்கின்றதா என்பதையும் அவர் ஆராய முனையவில்லை. ஏனெனில் அவரது சபையின் கொள்கையே, சபையினுடைய கொள்கைக்கு அஸ்திபாரமே 1000 ஆண்டு அரசாட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது மரித்தவர்கள் உயிர்த்தெழுந்து வந்து ரட்சிக்கப்படுவார்கள் என்பதுதான். தனது தவறான கொள்கைக்கு எதிராக இருந்த காரணத்தினால் மட்டுமே அவர் அந்த வாக்கியத்தை, அந்த வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துடைய அந்த வாக்கியத்தை திணிக்கப்பட்டது என்று அதை நீக்கி போடுகின்றார். இன்று ரசலுடைய போதனையை பின்பற்றக்கூடிய பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஜெகோவா விட்னஸ் மற்றும் LHMM போன்ற பல அமைப்புகள் இருக்கின்றன. இந்த எல்லா சபையாரும் 1000 ஆண்டு அரசாட்சி முடியும் முன்னர் மரித்தவர்கள் எல்லோருடைய உயிர்த்தெழுதலும் நடந்துவிடும் என்று கூறுகிறார்கள். அவர்கள் உயிர்த்தெழுந்து வந்து சாத்தான் கட்டப்பட்ட சூழ்நிலையிலே அவர்களுக்கு சத்தியம் போதிக்கப்பட்டு அதில் அவர்கள் நிலை நின்றால் நித்திய ஜீவனை 1000 ஆண்டு இறுதியிலே பெறுவார்கள் என்று போதிக்கின்றார்கள். அதாவது இம்மையிலே நீ எப்படி வேண்டுமானால் இருந்து கொள், 1000 ஆண்டு அரசாட்சியிலே நீ திரும்பவும் உயிர்த்தெழுந்து வந்து நீதியை கற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை பெற்று விடலாம் என்பதே அதனுடைய உள்ளான அர்த்தம். அதாவது நீ இப்பொழுது அயோக்கியனாக இருந்தாலும் 1000 ஆண்டு அரசாட்சியிலே நீ நீதிமானாவதற்கு ஒரு மறு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று கூறுகிறார்கள். இந்த போதனையானது வேதத்துக்கு முரணான, வெளிப்படுத்தல் 20:5க்கு முரணான பிசாசின் போதனை. நரக போதனை திருத்துவ போதனையை விட மோசமான போதனை. நரக போதனை திருத்துவ போதனை கூட ஒருவனை நீதியாய் வாழ்விலிருந்து பிறழ செய்யாது. ஆனால் இந்த மறுவாய்ப்பு உண்டு என்று சொல்லக்கூடிய இந்த போதனையானது ஒருவனை மாம்ச பிரகாரமாக வாழ தூண்டக்கூடியதான ஒரு போதனை. இந்த போதனை ஏற்றுக்கொண்ட ஒருவனால் கண்டிப்பாக விசுவாசத்திற்காக பாட அனுபவிக்கவே முடியாது. மறுமையிலே பார்த்து கொள்ளலாம் என்று அனலமின்றி குளிருமின்றி போய்விடுவான்.
கிறிஸ்தவர்கள் நரக உபதேசத்தை கொடுத்து பயங்காட்டுகிறார்கள். அது இந்த எக்ஸ்டெண்ட் என்று வைத்துக் கொண்டால் ரசலுடைய போதனையானது இன்னும் ஒரு எக்ஸ்டெண்டாக இருக்கின்றது. இந்த போதனையானது ஒருவனை இம்மையிலே எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்ற மனநிலைக்கு கொண்டு போய் விடுகின்றது. இது ஒருவனை அனலுமின்றி குளிருமின்றி போகச் செய்து மறுமையிலே அவனை இரண்டாம் மரணத்துக்கு கொண்டு போய் விட்டுவிடும். வேதமானது ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே என்று எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம் சகோதரரே, ஒரு முறை மரித்து அந்த மரணத்துக்கு முன் அவன் எப்படி வாழ்ந்தான் என்று அவனது உயிர்த்தெழுதலிலே நியாயம் தீர்க்கப்படுவான் என்பதே அதனுடைய அர்த்தம். ஒரு முறை மரித்தாலும் பின்பு மறுபடியும் ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டு அதன் பிறகு அவனுக்கு நியாய தீர்ப்பு என்று அந்த வசனம் கூறவில்லை. யோவான் 5ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்களை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். ஏனென்றால் பிரேத குழியிலுள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினை அடையும்படி எழுந்திருக்கின்றவர்களாகவும் புறப்படுவார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. இம்மையிலே ஒருவன் என்ன காரியங்களை செய்கின்றானோ, என்ன கிரிகளை செய்கின்றானோ அந்த கிரியைக்கு தக்கதான் நியாய தீர்ப்பு என்பது அந்த வசனத்துடைய அர்த்தம். பிரேத குழிகள் எல்லாம் திறந்து துன்மார்கள் மறுவாய்ப்புக்காக எழுந்து வருவார்கள் என்று அங்கு கூறப்படவில்லை. தானியேல் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்தெழுந்து வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இம்மையிலே ஒருவனுடைய கிரியைக்கு தக்க நித்திய ஜீவனுக்கோ நித்திய நிந்தைக்கோ எழுந்து வருவான் என்றுதான் கூறப்பட்டிருக்கிறத ஒழிய மறுவாய்ப்புக்காக எழுந்து வருவான் என்று அங்கு சொல்லப்படவில்லை. வெளிப்படுத்தல் 20:12 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே உயிர்த்தெழுந்து வந்த மரித்தோர் தங்களது கிரியைக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இம்மையிலே அவர்கள் செய்த கிரியைக்கு தக்க நியாய தீர்ப்படைந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. மறுவாய்ப்பு கொடுக்கப்பட்டு அந்த கிரியைக்கு தக்க அவர்கள் நியாய தீர்ப்படைந்தார்கள் என்று சொல்லப்படவில்லை. இன்று ரசலுடைய டாக்டரினை பின்பற்றக்கூடிய பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், ஜெகோவா விட்னஸ், எல்ஹெச்எம்எம் போன்ற வேதத்துக்கு முரணான பல அமைப்புகள் இருக்கின்றன. இந்த அமைப்புகளில் லட்சக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். அதிலுள்ள சகோதரர்களுக்கு ஒரு அன்பான எச்சரிக்கை. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படி வெளிப்படுத்தல் அந்த தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து வசனங்களை எடுத்து போடக்கூடிய தவறை நீங்கள் செய்யாதீர்கள். சத்தியத்தின்படி நடவுங்கள். நீங்கள் நரகத்தின் மகன்களாகி உங்களை பின்பற்றுகின்றவர்களையும் நரகத்தின் மகன்களாக ஆக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் 2ஆம் உயிர்த்தெழுதல் குறித்தும் 2ஆம் உயிர்த்தெழுதலுடைய வரிசை குறித்தும் பேசுவேன். சகோதரர்களே, இது போன்ற ஆழமான சத்தியங்கள் அடங்கிய ஏதேனின் ராஜ்யம் என்ற புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன். எனது 25 வருட வேத ஆராய்ச்சியை அதிலே தொகுத்து எழுதியிருக்கிறேன். 530 பக்கங்களை கொண்டது அந்த புத்தகம். அது இப்பொழுது PDF ஃபார்ம்ல இருக்குது. அந்த PDF புத்தகத்தை இலவசமாக வேண்டும் என்போர் எனது செல்போனுக்கு தொடர்பு கொண்டால் அதை இலவசமாகவே அவருக்கு அனுப்பி வைப்பேன். எனது செல்போன் நம்பரானது 9841509641. உங்கள் எல்லோரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. துதிகன மகிமை எல்லாம் தேவனுக்கே உரித்தாகட்டும்.